அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நார்மல் ஸ்கின் ஒரு டைப்பு, அடுத்து ஆயிலி ஸ்கின், அதுக்கடுத்து ட்ரை ஸ்கின், அதுக்கடுத்து காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின். இதுதான் பேசிக்காக 5 ஸ்கின் டைப்ஸ். இதில் எந்த ஸ்கின் டைப் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப அதிகமான கேர் தேவைப்படுது? மேக்கப் ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாமா? எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாமா? கோகோனட் ஆயில் ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு காமிடோஜெனிக்னா என்னன்னா நம்ம போர்ஸை போய் பிளாக் பண்ணிடும். இந்த போர்ஸ் மூலயமா தான் நம்ம ஸ்கின்னை ப்ரீத் பண்ணுது. கோகோனட் ஆயில் வந்து அந்த ஸ்காரை வந்து ரொம்ப டார்க்காக்க ஆரம்பிக்கும். ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஃபுட்டை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் பேட்டர்ன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலே இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். யார் இப்போ 10 மணிக்கு தூங்குறா, 9 மணிக்கு தூங்குறா? ஸோ ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் ப்ராப்பராக இருந்தாலே ஸ்கின்னு நல்ல க்ளோ ஆகும். இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் எல்லாம் இருக்கு இல்லையா, வேக்சிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து பிக்மெண்டேஷன் உண்டாக்கிடும். யூஸ்வலாக இந்த ஆக்சிலரி ஹேர், பியூபிக் ஹேர், மென் ஆகட்டும் உமன் ஆகட்டும், அதுக்கு வந்து ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். டெய்லி தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தினமும் தலை குளிக்கிறோம்னு சொன்னீங்க, தினமும் ஷாம்பு போட வேண்டியது அவசியமா? நார்மல் ஸ்கேல்ப்பு வந்து டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். சில பேருக்கு வந்து கருவேப்பிலை சாப்பாடில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ரெகுலர் இன்டர்வல்ஸில் கீரை எடுத்துக்கும் போது அது நல்ல அயன் ரிச் ஃபுட்டு. கண்டிப்பாக நான் 2 முட்டை சாப்பிட சொல்லுவேன். ஹேர் வந்து டெய்லி 2 முட்டை சாப்பிடும் போது நல்ல ப்ரோட்டீன் தானே. மென்னும் கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இது பேசிக்காக மார்னிங்கில். நைட் ரொட்டீனில் இப்போ ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரெட்டினால்ஸ்லாம் தான் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ். இந்த ரெட்டினால்ஸ் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்னோட அடுத்தடுத்த லேயர் வெளியில் வர ஆரம்பிக்கும், எக்ஸ்ஃபோலியேட் ஆகும், அந்த க்ளோ நமக்கு நல்லா பார்க்க முடியும். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஹோமியோபதி டாக்டர் சௌமியா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். சூப்பர். தொடர்ந்து நேயர்களுக்காக நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரு குறை என்னன்னா, எனக்கு எந்த ஃபேஸ்க்கு எந்த மேக்கப் போட்டாலும் செட் ஆகலை, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் செட் ஆகலை, அலர்ஜி, ரேஷஸ் இதெல்லாம் வருது. ஒருத்தர் ஸ்கின் டைப்பை முதல்ல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஓகே, நார்மலாக ஸ்கின் டைப்புனா ஒரு பேசிக்காக வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. நார்மல் ஸ்கின் ஒரு டைப்பு, அடுத்து ஆயிலி ஸ்கின், அதுக்கடுத்து ட்ரை ஸ்கின், அதுக்கடுத்து காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின். இதுதான் பேசிக்காக 5 ஸ்கின் டைப்ஸ். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஒரு பேசிக்காக நம்ம ஒரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா, இரிட்டேஷன்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல், ரெட் ஆகாமல் நார்மலாக இருக்குன்னா அது நார்மல் ஸ்கின். அடுத்து ஆயிலி ஸ்கின்னா முகம் ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி க்ரீஸியாக ஆயிரும். க்ரீஸியாக எண்ணெய் பிஸ்காக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி ஆயிலி ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்தி. அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கேன்சர் மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஸ்கின் கேன்சர் வராதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கோ அது நல்லது தான். காம்பினேஷன் ஸ்கின் தான் வந்து இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், இங்கே இந்த டீ ஜோனில் மட்டும் ஆயிலியாக இருக்கும். ஃபோர்ஹெட்டு, நோஸு, சின்னு இதெல்லாம் ஆயிலியாக இருக்கும், இது ட்ரையாக இருக்கும். ஸோ அது காம்பினேஷன் ஸ்கின்னு. ட்ரை ஸ்கின் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும், லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி, ஒரு இச்சிங் இருக்க மாதிரி அதெல்லாம் இருந்ததுன்னா ட்ரை ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்னா என்ன அப்படின்னா உடனே ஒரு ரெட்னஸ் இருக்கும், அப்படியே இங்கெல்லாம் அப்படியே செவன்னு ஆயிடும் அவங்களுக்கு. அடுத்து இச்சிங் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஆக்னி ப்ரோன், நிறைய ஆக்னி வர மாதிரி இருக்கிற ஸ்கின்னு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். ஆக்னி ப்ரோன் அதெல்லாமே சேம் தான். ரொம்ப ரெட்னஸ் ஃபார்ம் ஆகிறது இதெல்லாம் தான். நம்ம ஸ்கின் டைப் என்னன்னு பார்த்து அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்த ஸ்கின் டைப் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப அதிகமான கேர் தேவைப்படுது? சென்சிட்டிவ் ஸ்கின் தான். சென்சிட்டிவ் ஸ்கின்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே பெருசாக யூஸ் பண்ணிட முடியாது. ப்ராடக்ட் யூஸ் பண்ண அக்ரவேட் ஆகிடும். உடனே அது ஸ்கின் ரேஷஸாக மாறும், ஆக்னி மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸ் இருக்கு இல்லையா, நல்ல தழும்பு மாதிரியெல்லாம் போகாமல் ஒரு ஸ்டபர்ன் ஸ்காராக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஸ்கின் கேருக்குமே ஒவ்வொரு தனித்தனியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒன்று இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக.
இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்கு வேறு ப்ராடக்ட்ஸு, ட்ரை ஸ்கின்ஸ்க்கு, காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு, ஆக்னி ப்ரோனுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இப்போ ஜென்ரலாக ஸ்கின் கேர் ரொட்டீன்னா எது மாதிரியான வரும்? பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பேசிக் கிளென்சர் வந்து ரொம்ப மைல்டு கிளென்சராக இருக்கணும். இந்த ரொம்ப திக்காக க்ரீமியாக இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்ம வாட்டர் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு பேசிக் கிளென்சராக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்னை அது பாதிக்காது. ஆல்ரெடி நம்ம பாதிப்பு இருக்கும், அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் நம்மளை பாதிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ ஒரு பேசிக் கிளென்சர் இருக்கிறது நல்லது. இதே வந்து இப்போ ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா அந்த கிளென்சர் வந்து க்ரீமி டெக்ஸ்சராக இருந்தால் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆயிலிக்கு ரொம்ப தின்னாக வாட்டர் மாதிரி இருக்க பேசிக் கிளென்சர்ஸ் தான் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கிளென்சர்லேருந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கிளென்சர். ஃபேஸ் வாஷ் பண்ணுறோமா, ஃபேஸ் வாஷ் பண்ணுற கிளென்சர் ரொம்ப தின்னான கன்சிஸ்டாக இருக்கும்னு சொன்னோன்னா, அடுத்து ரப் பண்ணி துடைக்கக்கூடாது. யூ நீட் டு பேட் லைக் அது ஃபேஸ் டவல்னு ஒன்று தனியாக வச்சுக்கணும். நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற டவலே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அகைன் ஒவ்வொருத்தவங்களும் தனியாக ஒரு ஃபேஸ் டவல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அடுத்தவங்க கம்ப்ளைண்ட் நமக்கு வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேசிக் ஹைஜீன் தான் இதெல்லாம். ஸோ ஃபேஸ் வந்து போட்டு நம்ம ரப் பண்ணாமல் யூ நீட் டு பேட் யுவர் ஸ்கின். அந்த வாட்டர் லெவல் பேட் பண்ணிவிட்டு நமக்கு எதனா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா செராமைட்ஸு, சீரம்ஸு இப்போ அதெல்லாம் நிறைய ரொம்ப இதாக ஃபேமஸாக இருக்குது இல்லையா. நம்ம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட லைக் கன்சல்டேஷன் எடுத்து நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன சீரம் யூஸ் பண்ணணும், என்ன ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு யூஸ் பண்ணால் நல்லது. அது கம்ப்ளைண்ட்ஸ் எதுனா இருந்தால் சீரம் தேவை, இல்லைன்னா கிளென்சர், மாய்ஸ்சரைசர். ரொம்ப பேசிக்காக மாய்ஸ்சரைசர் எதுக்குன்னா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு. எல்லா ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், ட்ரையாக இருந்தாலும், காம்பினேஷனாக இருந்தாலும், சென்சிட்டிவாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் பேசிக். ஸோ கிளென்சிங், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ரொம்ப பேசிக் எல்லாத்துக்கும். அப்புறம் அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இப்போ போர்ஸ் நிறைய இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும், ஸ்கார் நிறைய இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும், இந்த ஸ்காரை ஃபேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஸ்கார் லைட்னிங்காக, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜென்ரலாக வந்து இப்போ எல்லாருமே நிறைய மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. மேக்கப் ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாமா? எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலி கோகனட் ஆயிலில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து ஒரு காமிடோஜெனிக்னா என்னென்னா நம்ம போர்ஸை போய் பிளாக் பண்ணிடும். இந்த போர்ஸ் மூலயமா தான் நம்ம ஸ்கின்னை ப்ரீத் பண்ணுது. ஸ்கின் செல்ஸ்லேருந்து ஒரு ஹேர் ஃபாலிக்கல் இருக்குன்னா அது கீழே இருக்கிறதுல வந்து சீபம் ப்ரொடக்ஷன் இருக்கும். அது வெளியில் கண்டிப்பாக வரும். அதுதான் அந்த எண்ணெய் ப்ரொடக்ஷன். அந்த எண்ணெய் வந்து அந்த சீபம் வந்து ரொம்ப ஹெல்தி. அதுதான் நம்ம ஸ்கின்னை நரிஷிங்காக வச்சுருக்கு. அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ மேக்கப் போடுறோம் இல்லையா, அது க்ளோஸ் ஆகிடுது. ஸோ எதுக்கு நைட்டு கண்டிப்பாக படுக்க போகிறப்போ மேக்கப் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கின்னை ப்ரீத் பண்ணணும். ஸ்கின்னு நல்ல நம்ம ஸ்கின்னு ஒரிஜினல் ஸ்கின்னோட, நியூட் ஸ்கின்னோட எந்த ப்ராடக்ட்டும் இல்லாமல் ப்ரீத் பண்ணிச்சுன்னா தான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதை நம்ம பிளாக் பண்ணுறோம் இல்லையா ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அப்போவே அது ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த போர்ஸை பிளாக் பண்ணாமல் கண்டிப்பாக மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நிறைய மேக்கப் ரிமூவர்ஸ் இருக்குது, பேசிக் கிளென்சர்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. கோகனட் ஆயில் ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா, அதான் சொன்னல, அது ஒரு காமிடோஜெனிக் ப்ராடக்ட், ரொம்ப போர்ஸை இது பண்ணிடும். அந்த நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா கோகனட் ஆயில் வந்து அந்த ஸ்காரை வந்து ரொம்ப டார்க்காக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கோகனட் ஆயில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்டிப்பாக பெரியவங்கெல்லாம் வந்து அப்போ இருந்து நம்ம யூஸ் பண்ணதே கோகனட் ஆயில் தான். நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே 3 மினிட்ஸில் மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 மினிட்ஸில் மாய்ஸ்சரைசர் தடவுறப்போ ஸ்கின்னு நல்ல சப்புலாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் கோகனட் ஆயில் வந்து எல்லாருக்கும் ஒத்துக்குமான்னு கேட்டால் ஒத்துக்காது. சில பேருக்கு என்ன பண்ணோம்னா, இந்த சன்னில் போகிறப்போ டேன் ஆகுது இல்லையா, இந்த பிக்மெண்டேஷன்ஸை வந்து ரொம்ப டார்க்கன் ஆக்கி விட்டுரும். ஸோ அது அவங்களுக்கு ஒத்துக்கலையாங்கிறத பார்க்குறது நல்லது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. விமனுக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தோம். மென்னுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன மேம்? எந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? மென்னுக்கும் பேசிக் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணும், சன்ஸ்கோட் யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக இப்போ ரொம்ப பேசிக்காக, ஏன்னா அந்த யூவி ரேஸ் எல்லாம் வந்து சன் டேனை ரொம்ப அதிகமாக்கிடும். நம்ம உடம்புல வந்து இந்த மெலனின்ங்கிறது தான் வந்து ஸ்கின்னோட பிக்மெண்ட், நம்ம என்ன கலர் கொடுக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த யூவி ரேஸில் போகிறப்போ, சன் எக்ஸ்போஷர் அதிகமாகிறப்போ இந்த மெலனோசைட்ஸ் நிறைய மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ நம்ம கலரே டேன் ஆகி நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல. யாருக்கும் டேன் ஆக வேணாம்ல, எல்லாருக்கும் ஹெல்த்தியாக அழகாக இருக்கணும்னு தானே இருக்கும், நம்மளை நல்ல ப்ரெசன்டபுளாக காட்டணும் தானே எல்லாருக்கும் இருக்கும். ஸோ மென்னுக்கும் ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளென்ஸ் பண்ணி ஒரு நார்மல் கிளென்சர் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டால் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சன்ஸ்க்ரீன்.
லாங் டேர்மாக ரொம்ப நாளாக சன் எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்க சன்லேயே தான் ஆகிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த கலர் மாறதான் செய்யும். ப்ராப்பர் கேர் எடுத்துக்கிட்டா தான் எல்லாமே லைக் சேஃபாக நம்ம இன்னும் நல்ல பிளமிஷஸ்லாம் இல்லாமல் ஒரு க்ளோயிங்காக அட்ராக்டிவாக இருக்க முடியும். இப்போ இந்த க்ளோயிங் அட்ராக்டிவ்லாம் சொல்லும்போது எல்லாருக்குமே முகத்தை வந்து ரொம்ப இளமையாக வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். எந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லை அது அவசியமா, இல்லை ஃபுட்லேயே அதை வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்? ஆக்சுவலி ரெண்டுமே தேவை. எக்ஸ்ட்ரா இப்போ எல்லாமே ஆசிட் பீல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆசிட் பீல்ஸ்லாம் ஒரு டாக்டரோட ரெக்கமெண்டேஷனோட டெர்மட்டாலஜிஸ்டோட அட்வைஸோட எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இப்போ எல்லா இடத்துலையும் டெட் செல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டெட் செல்ஸை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறப்போ உள்ள இருக்க லேயர் நல்ல க்ளோயிங்காக வர ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்கின் ஃபுட்ஸாக சாப்பிடணும். ஸ்கின் ஹெல்தி ஃபுட்ஸாக சாப்பிடும் போது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் தான், தண்ணி நிறைய குடிக்கணும். இளநீ, மோர் அதெல்லாம் குடிக்கிறப்போ ஸ்கின் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கும் போது பொமோகிரானட்டு, கேரட்டு, பெல் பெப்பர்ஸ் இந்த மாதிரி கரோட்டினாய்ட்ஸ் இருக்கிறதா நல்ல கலர் வெஜிடபிள்ஸ், கலர் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ அதில் நிறைய கரோட்டினாய்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அது ரெகுலராக நம்ம ஃபுட் இன்டேக்கில் இருக்கும் போது ஸ்கின் இன்னும் நல்லா நரிஷ் ஆகும். நம்ம மீலே பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம வெறும் இட்லி, தோசை, பொங்கல், பூரி அப்படி சாப்பிட்றோம். அப்படி இருக்காமல் கண்டிப்பாக ஒரு பவுல் ஆஃப் நட்ஸ் இருக்கணும். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது நல்ல ஃபைபர் இருக்கும், ஸ்கின்னையும் நல்லா நரிஷ் பண்ணும். ஸோ அதெல்லாமே சப்ளிமெண்ட்டாக ஃபுட்டாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃபுட்டாக அட்லீஸ்ட் எடுக்க முடியலன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. கொலாஜன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. கொலாஜன் வந்து சூப்லலாம் ரொம்ப நல்லது. நம்ம லைக் போன் மேரோவில் அந்த எலும்பு இதுக்குள்ளேருந்து வர அந்த இதெல்லாம் வந்து ஒரு 8 hours இது பண்ணுவாங்க அந்த சூப்பெல்லாம். அப்படி இருக்கிறப்போ அந்த கொலாஜன் வந்து சூப்பில் இருக்கும். ஸோ அது இன்டேக் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா பார்த்துக்கணும்னா இந்த மாதிரியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பேசிக்காக வந்து இப்போ கஃபைன் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய எடுத்துக்க கூடாது. இப்போ காஃபி எல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இஸ் ஆல் ஃபைன். பட் அதை தாண்டி நிறைய நேரம் எடுக்கக்கூடாது. நிறைய நேரம் எடுத்தால் கண்டிப்பாக கெஃபைன் வந்து ஸ்கின் லெவல் சேஞ்சஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அகைன் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஃபுட்டை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் பேட்டர்ன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலே இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஆக்சுவலி சன்னை சுற்றி தான் நம்ம ஓடணும். சன் எந்திரிக்கிறப்போ நம்ம எந்திரிக்கணும், அவர் தூங்க போயிட்டாருன்னா நம்மளும் தூங்க போயிடணும். இப்போ அந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் தானே இதெல்லாம். யார் இப்போ 10 மணிக்கு தூங்குறா, 9 மணிக்கு தூங்குறா? ரொம்ப மேஜராக எல்லாருமே வந்து மொபைலோட லேட்டாக தூங்குறாங்க. சிர்காடியம் ரிதம்னு சொல்லுவாங்க. இந்த சன் 6 o'clock சன் செட் ஆகுதா, அட்லீஸ்ட் 7க்கே நம்ம மீலை முடிச்சுட்டு ஏர்லி பெட் தான் வந்து ஸ்கின் ஹெல்த், ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அவ்வளோ நேரம் தூங்குறப்போ உடம்பு தன்னைத்தானே ரிசால்வ் பண்ணிக்க ஆரம்பிக்கும். நம்ம எப்படி ஒரு மெக்கானிசம் எல்லாமே அதுவே ப்ராப்பராக பண்ணும். நம்ம அதை விட்டாலே அது தானாக நல்லா அந்த மெக்கானிசமை ஃபாலோ பண்ணும். ஸோ ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் ப்ராப்பராக இருந்தாலே ஸ்கின்னு நல்ல க்ளோ ஆகும். அண்ட் அகெயின் ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் அகெயின் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வந்து ஸ்கின் லெவல்லையும் ஹேர் கேர் லெவல்லையும் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸ்மோக்கிங் பீப்புளோட ஸ்கின்னே ரொம்ப விசிபிளாக, ரொம்ப ட்ரையாக, ரொம்ப டேண்டாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு வருது. இதனால ஸ்கின் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்? இப்போ ஆக்னி வந்தால் அதுக்கு ரீசன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. பிக்மெண்டேஷன்க்குலாம் ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. இதை எப்படி தடுக்கிறது? இல்லை வேற ஏதாவது வழி வந்து ரொம்ப பெரிய டாபிக். நம்ம யூஸ் பண்ற பில்லோ கவர்ல இருந்து, டவல்ல இருந்து நிறைய மூலமா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். யூஸ்வலா வந்து அதுவுமே வந்து ஆக்னின்றது ஒரு கிருமியால வர்றதுதான். யூஸ்வலா உமனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்ன ஒரு ஆக்னி வந்து போறது நார்மல் தான். ஏன்னா அது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ்ல இருந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்ன ஒரு ஆக்னி வர்றது நார்மல். கண்டிப்பா அதை கை வச்சு பிரேக் பண்ணக்கூடாது, வேற எதுனா வச்சு பிரிக் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மேல ஆயில் அப்ளை பண்ணுறது அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ரொம்ப பேசிக்காக ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணி ஹைஜீனாக வச்சுக்கலாம். பில்லோ கவர் ரெகுலராக வாஷ் பண்ணணும், பெட் ஸ்ப்ரெட் ரெகுலராக வாஷ் பண்ணணும், ஃபேஸ் டவல்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். மொபைல் இப்படி வச்சு பேசுறதுனால, மாஸ்க் மாற்றாதனால இங்கே மட்டும் ஆக்னி இருக்கிற கேசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு இங்கே மட்டும் இருக்கும், அந்த மாஸ்க்னால அது இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதை மாதிரி பேசிக் ஹைஜீன் எல்லாம் பார்த்துக்க ஆரம்பிக்கணும். அண்ட் அகெயின் அந்த ஆக்னிக் ஸ்கார்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய கெமிக்கல் பீல்ஸ் இருக்குது,
சீரம்ஸ் இருக்கு, அந்த ஸ்கார் எல்லாம் ஃபேட் பண்றதுக்கு, அந்த பிக்மெண்டேஷனுக்கு. இன்னும் மெனோபாஸ் லேடிஸ்க்கு இங்க மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க, மங்கு மாதிரி வர ஆரம்பிக்கும். இன்னும் அது சன்ல போறப்போ அந்த பிக்மெண்ட் இன்னும் அதிகமாகும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய டாபிக். மெடிசன்ஸ் எடுக்கணும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஸ்கார்ஸ்க்கு. ஒரு டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணி ஸ்கின் கேர், அதாவது இன்டேக்கும் மெடிசன்ஸ் மூலயமாவும் சரி பண்ணணும். அண்ட் வெளியில ரொட்டீன், ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் ஒரு ரொட்டீன் அண்ட் நைட் ஒரு ரொட்டீன் வச்சுட்டு அது ரிலீஜியஸா கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணும். இப்போ எனக்கே வந்து இந்த மெலாஸ்மா மாதிரி இதுக்கு வந்து ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. செப்பியா மாதிரி ஒரு மெடிசன் நேம் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மெனோபாஸ் டைமில் வர இந்த ஸ்காருக்கு. அந்த மெடிசன்ஸே வந்து நல்ல ஸ்கின்னை மாற்றி விடும். அண்ட் அகைன் நான் எஜுகேட் மை பேஷண்ட்ஸ், எது யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணிக்கணும், நல்ல கண்டிப்பாக ஒரு பவுல் ஆஃப் நட்ஸ் இருக்கணும், சீட்ஸ் இருக்கணும், ஒரு பவுல் 2 பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். எவ்வளோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், தண்ணி குடிக்கணும், அதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலிமா இதெல்லாம் நம்ம மாற்றிக்க முடியும். அன்றைக்கி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணுறதுலாம் ரெகுலராக நம்ம கண்ணை மூடி கண்டிப்பாக பண்ணிடுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த ரொட்டீன் பண்ணும்போது அந்த ஸ்கின் க்ளோ ஆகுறத நம்ம பார்க்க முடியும். அதுவே அடிக்டிவ் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு நல்லா பார்த்துட்டோம்னா ரெகுலரா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே இமீடியட் ரிசல்ட் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறோம். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்றாங்க, எனக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கல. அப்ப இந்த ப்ராடக்ட் இமீடியட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்ல. அட்லீஸ்ட் அந்த ட்ரை பண்ண ஒரு 1 மந்தாவது ட்ரை பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். அண்ட் அகைன் இன்டேக்கும் முக்கியம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸும் முக்கியம். அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். ட்ரை ஸ்கின்க்கு வேறு ப்ரொசீஜர், ஆயிலி ஸ்கின்க்கு வேறு ப்ரொசீஜர், அதெல்லாம் நம்ம மாற்றி பண்ணிட்டோம்னாலும் மெஸ் அப் ஆகிடும் ஸ்கின். கண்டிப்பா ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கண்டிப்பா மார்னிங் எந்திரிச்ச உடனே கண்டிப்பா நம்ம பவலை கிளியர் பண்றோம் இல்லையா, காலை கடன் டாய்லெட் போறோம் இல்லையா, அது ரிமூவிங் தானே. அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு நரிஷிங்கா மாய்ஸ்சரைஸ் பண்றது, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு சன்ஸ்கிரீன், இந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருக்குமே பாடிலையும் சரி ஃபேஸ்லயும் சரி அந்த அன்வான்ட் ஹேர் வளருது. நிறைய பேர் குவெஸ்சன் இருக்குது, இது எடுக்கலாமா? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது நல்லது, வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு அது ரொம்ப ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் ஆகுறதுனால அது ரிமூவ் பண்றாங்க. எந்த மெத்தட் மேம் கரெக்டா இருக்கும்? ஷேவிங், வேக்சிங்? யூஷுவலா வந்து ஃபேஸ் வேக்சிங் எல்லாம் இப்ப பண்றாங்க. ஒரு எஸ்தெட்டிக் டாக்டர்ஸ் இல்லைன்னா டெர்மட்டாலஜிஸ்டோட அவங்களோட அட்வைஸோட பண்ணிக்கிட்டா ஹெல்தி தான், ப்ராப்ளம் இல்லை. நம்ம வீட்டிலே ரேசர் யூஸ் பண்ணி பண்ணுறது அதெல்லாமே வந்து ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுரும். யூஸ்வலாக அந்த ஆக்சிலரி ஹேர், பியூபிக் ஹேரு, மென் ஆகட்டும் உமன் ஆகட்டும், அதுக்கு வந்து ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நமக்கு இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் எல்லாம் இருக்கு இல்லையா, வேக்சிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து பிக்மெண்டேஷன் உண்டாக்கிடும், அந்த இடத்த இன்னும் டார்க்கன் ஆக்கிடும். ஸோ அது இன்னும் நமக்கு நம்மளோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலையே குறைக்கிற மாதிரி ஆகிரும். ஸோ ஒரு டாக்டர் கேட்டு பண்ணுறது நல்லது. ட்ரிம்மர் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம வந்து பியூபிக் ஹேரோ ஆக்சிலரி ஹேரோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறது நல்லது. அவசியமாக ஹேர் ரிமூவ் பண்ணி ஆகணுமா, இல்லை அப்படியே விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை? க்ளீனாக ஹைஜீனாக வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அகைன் இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். க்ளீனாக இருந்தால் நல்லது தான். அப்புறம் நிறைய ஸ்கின்க்கு வந்து இந்த ஆக்னி ரேஷஸ் எல்லாம் வருது. இந்த சம்மர் சீசன்ல எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த ஆக்னி ரேஷஸ்? ஓகே, ஆக்னிக்கு ஹோமியோபதியில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும், நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம கேஸ் எடுக்கிறப்போ தெரியும். இப்போது வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் எதனா இருக்குதா, எதனால் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக வந்து லைக் ஒரு ட்ரை ஸ்கின்னு, ஆயிலி ஸ்கின்னு நம்ம டைப்ஸ் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு எப்போ அக்ரவேட் ஆகுது, லைக் அந்த ஆக்னியெல்லாம் எப்போ ரொம்ப அதிகமாகுது அதெல்லாம் பார்க்கணும். அடுத்து சில பேருக்கு ஹெரிடிட்டியாகவே அந்த ஒரு இருக்கும், அது என்னன்னு பார்க்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ், அவங்க பிசிஓடி கண்டிஷன்ஸ் பார்க்கணும், அனிமிக்காக இருக்கிறாங்களா என்னன்னு பார்க்கணும். இந்த பேசிக் திங்ஸ் எதனால் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். கேலிப்ரோம்னு ஒரு மெடிசன் இருக்குது, அது ஆக்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மதர் டிஞ்சர் ஒன்று இருக்குது, பெர்பரிஸ் வல்காரிஸ்னு, அது நம்ம ஸ்கின் வாட்டரில் கலந்து அந்த மதர் டிஞ்சர் எடுத்துக்கிறப்போ ஸ்கின் நல்ல க்ளோ ஆகும். ஹோமியோலையுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, லைக் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஹேர் கேரில் வந்து இன்டர்னலாக எடுத்துக்கிற மெடிசன்ஸும் இருக்குது, சீரம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. என்னோட ஹேர் ஃபால் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப அடிக்டிவ் அந்த மெடிசன்ஸ். அது அவங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்ன போது ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணும் போது அது ரிசல்ட் பார்க்குறப்போ அவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹோமியோ மெடிசன்ஸில் கன்சல்டேஷன் கொடுத்து மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சூப்பராக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே கெமிக்கல் கலந்துருக்கு, அதான் நேச்சுரலாக ஏதாச்சும் ஃபேஸ் பேக் இருக்கா மேம் இதுக்கு? ஸ்கின் கேர், ஸ்கின் இன்னும் நல்லா வச்சு வந்து
இப்போ ஒரு அல்கலைன் ப்ராடக்ட் கர்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா தட் இஸ் ஓகே. கர்ட் வந்து இப்போ ஸ்கின்ல யூஸ் பண்றோம்னா அல்கலைன் யூஸ்வலா ஹோம் ரெமடிஸ் அவாய்ட் பண்றது நல்லது. நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இப்போ ஒரு ப்ராடக்டே நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி ஆகணும். இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கலையா அப்படின்ட்டு. சடனா என்ன ஆகணும், ஒரு இரிட்டேஷன் உண்டாக்கும், ஒரு ஒரு ரெட்னஸ் உண்டாக்கும், ஒரு திடீர்னு அந்த இடம் ரெட் ஆகுறது, தடிச்சு போறது, இச்சிங் உண்டாகிறது. லைக் மார்னிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா வந்து அது நைட்டு தான் வந்து அந்த இது கொடுக்கும். லைக் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸே வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இந்த ட்ரெஸ்ல பக் இருக்கிறது, இந்த ட்ரெஸ் மாதிரி கெமிக்கலும் கூட அந்த மாதிரி நிறைய இருக்கு. டெர்மடைட்டிஸ் மாதிரி அது கொஞ்சம் ரிசல்ட்ல இட்டுன்னு வந்து விட்டுடும். ஸோ அதை பேட்ச் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஹோம் ரெமடிஸ்ல நிறைய பேர் பிம்பிளுக்கு பேஸ்ட் வைக்கிறது, லெமன் யூஸ் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப அசிடிக், அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸ்கின் ரொம்ப பேர்ன் ஆயிரும், ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். அது பெரிய அந்த சரி பண்ண போய் நல்லா இருந்த முகத்தை இன்னும் கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஸ்கார்ஸ் இன்னும் டார்க் ஆக ஆரம்பிக்கும். சன் எக்ஸ்போஷர் ஆக ஆக அந்த டேன்ல இருக்கல அதுவே வந்து ரொம்ப டார்க்கனிங் ஆக ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த டேன் போக ரொம்ப நாள் ஆகும். அதனால அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஐயோ இப்படி, அதனால அவங்க கான்ஃபிடன்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் ஒன்னொன்னுமே யோசிச்சு தான் பண்ணணும். ஸ்கின் இன்னும் அட்வைஸ் கொடுக்குறங்க இது மாதிரி. இப்போ நிறைய இந்த இன்ஸ்டா இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம் ரெமடிஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. நம்மளோட ஸ்கின் டைப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இன்ஸ்டா பீப்புள் அவங்க போடுறாங்கன்னா அவங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கறது அண்ட் அகைன் பாதி பேர் ஃபில்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ எது ஒரிஜினல் எது லைக் ரியல் ஃபேஸ்ன்னு தெரியாது. அண்ட் அகைன் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சூட் ஆகலாம். இப்போ அது எனக்கு சூட் ஆகுமாங்கிறது ஒரு கொஷின் இருக்கு. அது சொன்ன மாதிரி ஆயிலியா இருக்கிற ஃபேஸஸ்க்கு பேசிக் கிளென்சர்ஸ் அதுவே டிஃபர் ஆகும். நான் சொன்னேன்ல, ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கும் கிளென்சரே டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி மேக்கப் ரிமூவல்ல இருந்து ஒரு மாய்ஸ்சரைசர்ல இருந்து எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ என் ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ என் ஸ்கின்னுக்கு ஒரு இரிட்டேஷன் உண்டாக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அகைன் இட்ஸ் ஆல் அபவுட் இன்டேக் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ உள்ள தண்ணி குடிக்கணும், ஹெல்தியாக சாப்பிடணும், ஒரு லைஃப் ஸ்டைல், தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு இதையுமே மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் அடுத்து தான் சரியா. இதை தாண்டி வந்து அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ 20ஸ்ல நம்ம ஸ்கின்னோட கொலாஜன் வேற மாதிரி இருக்கும், 30ஸோட ஸ்கின் வேற மாதிரி இருக்கும், 40ஸ்ல டுவோர்ட்ஸ் மெனோபாஸ் நம்ம ஸ்கின் வேற மாதிரி இருக்கும், 50ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் மெனோபாஸ் நம்ம ஸ்கின் வேற மாதிரி இருக்கும். மென்னுக்குமே வந்து இதே மாதிரி தான். 30ஸ்ல வேற ஸ்கின்னு, 50ஸ்ல வேற ஸ்கின்னு. ஸோ நம்ம ஏஜ், நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, சில பேருக்கு ஸ்கார் இருக்கும், சில பேருக்கு ஸ்கார் இருக்காது, சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கும், சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு என்ன தேவைன்னு பார்த்து மெடிசன் எடுக்கிறது ரொம்ப மெடிசன் லைக் இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி கிட்ஸுக்கும் ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்காங்க. கிட்ஸுக்கு பேசிக்காக வந்து ஒரு சன்ஸ்கிரீன் கொடுக்கலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக நம்ம பார்க்குறோன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். பேசிக் இப்போ செட்டாஃபெல் மாதிரியான சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. அது எல்லாமே ரொம்ப டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ண ரொம்ப பேசிக், அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு உண்டாக்காத அளவுக்கான ரொம்ப மைல்டான கிளென்சர் தான். இப்போ சன்ல விளையாட போறாங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டு விடுறது, ஸ்விம்மிங் கிளாஸஸ்லாம் போகிறாங்க அப்படின்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணி சன்ஸ்கிரீன் போட்டு விடுறது, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்கும் இன்டேக் பற்றின நாலேஜை அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்கணும். இவ்வளோ நேரம் ஸ்கின் கேர் பற்றி பார்த்துட்டு இப்போ ஹேர் கேருக்கு போகலாம் மேம். ஸ்கேல்பை எப்படி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறது, அதுக்கு என்னென்ன கேர் ரொம்ப அவசியமாக இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ டெய்லி தலைக்கு குடிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேர் க்ரோத்தை பொறுத்து தான், அவங்களுக்கு எவ்வளோ முடியாதுங்கிறத பொறுத்து. ஆனால் டெய்லி தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கேல்ப்பு க்ளீனாக இருந்துச்சுனாலே பெருசாக கம்ப்ளைண்ட் வராது. அங்கே ஒரு டர்ட் டெபாசிட் ஆக தான் வந்து டேண்ட்ரஃப் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். டேண்ட்ரஃப் மட்டும் இல்லை, ஸ்கேல்ப் கேரில் நிறைய இருக்குது. இப்போ சோரியாசிஸ் வந்துச்சு, நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எக்ஸிமா வந்துச்சு, இச்சிங் இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்குது, அதுக்கு இச்சிங் இருக்கும், அதில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாமே பார்த்தாகணும். அந்த ஹேர் கேரு, இன்னும் ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் ஃபால்க்கான ரீசன் கண்டுபிடிக்கணும். அனிமிக்காக இருந்தால் ஹேர் ஃபால் இருக்கும், ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் ஹேர் ஃபால் இருக்கும். அந்த மாதிரி பேசிக்காக அவங்களுக்கு என்ன டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான ஹேர் கேர் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறப்போ நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். இப்போ ஹோமியோபதியிலே வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஹேர் ஃபாலுக்கு மெடிசன்ஸ் இருக்குது, ஸ்கேல்ப் சோரியாசிஸ், ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப் இதுக்கெல்லாமே வந்து மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மெடிசன்ஸோடு சேர்த்து நம்ம அவங்களுக்கு ஸ்கேல்ப் கேர் சொல்லி கொடுக்கணும். எப்படி கிளென்ஸ், எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது அதெல்லாம் பார்க்குறப்போ, அதெல்லாம் டீச் பண்ணப்போ ரொம்ப ஈஸியாக ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். இப்போ இந்த சம்மர் நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. இப்போ நிறைய பேரால தினமுமே தலை குளிக்க முடியாது. சில பேருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும், இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். இதுக்கு வேற ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? இந்த ட்ரை ஷாம்பு அது மாதிரி எதுவும்?
ட்ரை ஷாம்பு ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம், பட் அகைன் அதுக்குமே ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கும். நிறைய தடவை யூஸ் பண்ண முடியாது, நாட் ஆல் த டே. ஒரு அன்னைக்கு கண்டிப்பாக ஹெட் பாத் எடுக்க முடியாது, ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு ஷூட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆப்ஷனே இல்லை, ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணணும்னா கிளாக் உண்டாக்கிடும், லைக் ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிரும் ஸ்கேல்ப் நல்லா ப்ரீத் பண்ணாதான் அது நரிஷிங்காக இருக்க முடியும். ஸோ ட்ரை ஷாம்பு இஸ் ஓகே, பட் நாட் ஆல் த டே. இப்போ மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் ஃபைன், அதுக்கு மேலே ரெகுலராக அதை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அகைன் ஹீட் ப்ராடக்ட்ஸ்லேருந்துமே நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணணும். லைக் ரொம்ப நிறைய ஹீட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கான சீரம், ஹீட் ப்ரொடெக்டிங் சீரம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சீரம்லாம் யூஸ் பண்ணி அதை பார்த்துக்கணும். அந்த லைக் அந்த ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கிறது தான். இப்போ தினமும் தலை குளிக்கிறோன்னு சொன்னீங்க, தினமும் ஷாம்பு போட வேண்டியது அவசியமா? அவங்க ஸ்கேல்ப் எவ்வளோ க்ரீஸியாக இருக்குங்கிறத பொறுத்தா. இப்போ ஒரு நார்மல் ஸ்கேல்ப்பு வந்து டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். சில பேருக்கு வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். இப்போ ஜிம் போகிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும், ஸ்வெட் ஆகி பிஸ்க் அந்த மாதிரி ஆயிரும், ரொம்ப ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறவங்க ஒரு மைல்டு கிளென்சர் யூஸ் பண்ணணும், ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளென்சர்ஸ், மைல்டு கிளென்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் பாத் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது, நிறைய யூஸ் பண்ணி ஸ்கேல்ப்பை ட்ரை ஆக்கிடக்கூடாது. நம்ம ஸ்கேல்ப்பு, ஸ்கின்னு எல்லாத்துக்குமே கீழே வந்து அதுவே சீபம் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ஹேர்லேயுமே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு கண்டிஷனிங்காக தான் யூஸ் பண்ணும். ஒரு பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு லைக் தடவிட்டு ஒரு 20 minutes குளிச்சிடணும், அவ்வளோதானே தவிர ஓவர் நைட் வைக்கிறதெல்லாம் தப்பு. டெய்லியுமே எண்ணெய் வைக்கணுங்கிற நீடே இல்லை. அதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா டேண்ட்ரஃப் அக்ரவேட் ஆகி ஹேரில் நிறைய கிளாக் ஆகி இந்த பக்கம் ஸ்கின்னையுமே அஃபெக்ட் பண்ணி ஸ்கின்லேயுமே பிம்பிள், ஸ்காரு அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் விடும். இந்த எண்ணெய் வைக்கலாம வைக்கக்கூடாது மேம், எண்ணெய் வச்சா முடி வளரும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, எண்ணெய்க்கு ஒரு கண்டிஷனிங் ஃபேக்டர், அவ்வளோதான். எண்ணெய்னால முடி வளராது, நம்ம நல்ல இன்டேக் இல்லைன்னா முடி வளராது, நமக்கு ஸ்கின் ஹெல்த்தியாக இல்லைன்னா முடி கொட்டுறது இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் வந்து ஒரு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். இப்போ ஒரு கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் எஃபெக்ட்ஸை வேணால் ஹேருக்கு கொடுக்குமே தவிர அது க்ரோத் பண்ண வைக்க அதனால் முடி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் மித்து தான். சரியா, டெய்லி குளிச்சு க்ளீனாக வச்சுருந்தாலே ஓகே. ரொம்ப ஹீட்டாக இருக்க பாடின்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 20 minutes வச்சுட்டு தலை கோத்திட்டா இட்ஸ் ஃபைன். இப்போ ஹேர் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்க என்ன மாதிரியான ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது மேம்? ஓகே, ஹேரை வச்சுக்கிறதுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து நல்ல சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. பொதுவாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். ஃபுட்டில் வந்து டெய்லியுமே கீரை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது, கீரை, அதுக்கடுத்து நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறது. சீட்ஸ்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்த்துக்கும் போது நல்ல ஹேர் நரிஷிங்காக இருக்கும். அனிமிக்காக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அயன் ரிச் ஃபுட்ஸு, கீரை, டேட்ஸு அந்த மாதிரி எல்லாமே நல்ல கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ அது இன்னும் நல்லா நரிஷிங்காக இருக்கும். நம்ம டெய்லி ரொட்டீனில் அவ்வளோ எடுக்க முடியலன்னும் போது நம்ம சப்ளிமெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸில் ஒரு விஷயம் இருக்குது, 2 months எடுக்கணும், திரும்பி 2 months பிரேக் எடுக்கணும், திரும்பி 2 months எடுக்கணும். அப்படி தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு மல்டிவிட்டமின் எடுக்கிறோம், இன்னும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மீனெண்ண மாத்திரைலாம் எடுப்பாங்க இல்லையா, அது ஆக்சுவலி ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியுமே எடுக்கலாம், டெய்லி ஒரு பில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டா அவங்க டோசேஜ் சொல்லுவாங்க, இவ்வளோ எடுக்கலாம், இவ்வளோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கைடன்ஸில் எடுத்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அகைன் ஹேருக்கு வந்து இப்போ இந்த மினாக்சிடல், இந்த சீரம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது. நம்மளா ஃபாலோ பண்ணாமல் ஒரு டாக்டர் கைடன்ஸோடு எடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும், இல்லைன்னா இட் மே எண்ட் அப் நெகட்டிவ். அதுக்காக தான். எந்த மாதிரியான ஜூஸஸ் மேம் எடுத்துக்கலாம் ஹேருக்கும் சரி ஸ்கின்க்கும் சரி? இப்போ ஏபிசி ஜூஸ் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தினமும் குடிக்கலாமா இல்லை வீக்லி த்ரைஸ் இஸ் ஃபைன். ஏபிசி ஜூஸ் வந்து வீக்லி த்ரைஸ் ஃபைன். அண்ட் அகைன் அதை வடிகட்டாமல் அந்த பல்போடு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. வடிகட்டும் போது அதோட ஃபைபர் எல்லாம் போயிடுது. அண்ட் அகைன் நிறைய சுகர் எல்லாம் ஆட் பண்ணாமல் அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படியே எடுத்துக்கிட்டா நல்லது. வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கிட்டா நல்லது. கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது, கருவேப்பிலை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ரெகுலர் இன்டர்வல்ஸில் கீரை எடுத்துக்கும் போது அது நல்ல அயன் ரிச் ஃபுட்டு. கண்டிப்பாக நான் 2 முட்டை சாப்பிட சொல்லுவேன். ஹேர் வந்து டெய்லி 2 முட்டை சாப்பிடும் போது நல்ல ப்ரோட்டீன் தானே, ப்ரோட்டீன் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர். அதனால் 2 எக்கு, அது எக்குன்னு இல்லை, இது எக் ஈஸிலி அவைலபிள் ப்ரோட்டீன். சன்னாஸு, சுண்டல், அதுக்கடுத்து சிக்கனுமே வந்து அதெல்லாம் ப்ரோட்டீன் தான். ஃப்ரைடாக இல்லாமல் நார்மலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதெல்லாமே ரொம்ப நரிஷிங் தான்.
இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அவ்வளோ ப்ராப்பர் ப்ரோட்டீன் என்னால் எடுக்க முடியாது, நட்ஸ் எடுக்க முடியாதுன்னும் போது யூ கேன் கோ வித் சப்ளிமெண்ட்ஸ். கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நரிஷிங், ஹேருக்குமே ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். ஹேர் ஃபாலுக்கு அதுக்கு எல்லாமே வந்து கொலாஜன்ஸ் ரொம்ப நல்லா, கொலாஜன் ரொம்ப இதாக இருக்கும். இந்த சப்ளிமெண்ட்ஸ்னால எந்த பிரச்சனையும் வராது. சப்ளிமெண்ட்ஸ் 2 months எடுக்கணும், அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணும். டாக்டரை கேட்டுட்டு எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ ஜென்ரலாக இப்போ ஸ்கின் கேருக்கு மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன் எல்லாமே சொல்லிட்டீங்க. அது எந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம்? இப்போ கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எதுவும் இருக்கா ஸ்பெஷலாக? ஓகே. இப்போ ஒரு மைல்டு கிளென்சராக இருக்குது அப்படின்னா, மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, மைல்டு கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. டவல் வச்சு பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு சன்ஸ்க்ரீன் போடுறது நல்லது. இதுக்கு தாண்டி நம்ம சீரம்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த சீரம் வந்து இப்போது ஹையலுரோனிக் ஆசிட் இருக்கிறது வந்து ஸ்கின்னு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்குற சீரம். இப்போ நயாசினமேட்டுங்கிறது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற சீரம். நம்ம ஆயில் ரொம்ப க்ரீஸியாக தெரியாத மாதிரி அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. இப்போது சாலிசிலிக் ஆசிட்லாம் இருக்குது, அது வந்து ஸ்கார்ஸை ஃபேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஆசிட்க்கும் ஒரு இது இருக்குது, லைக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரியா? அதை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டாக்டர் கேட்காமையே என்ன பண்ணலாம்னா மைல்டு கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். மென்னும் கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இது பேசிக்காக மார்னிங்கில். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்த உடனே நைட்டு கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். ஒரு உமனாக இருக்கிறாங்க அப்படின்னா, மேக்கப் எதனா இருக்குன்னா மேக்கப் ரிமூவல் யூஸ் பண்ணணும். டபுள் கிளென்சிங் சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மேக்கப் ப்ராடக்ட்லாம் போகிற மாதிரி ஒரு தடவை கிளென்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு தடவை கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் ரொட்டீனில் இப்போ ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரெட்டினால்ஸ்லாம் தான் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ். அது வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கடுத்து 1 day விட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஸ்கின்னுக்கு அது நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா லைக் கிளென்சர்ஸோடு சேர்த்து அந்த ரெட்டினால் க்ரீம்ஸும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு பேசிக்காகவே ஸ்கின்ல வந்து கொலாஜன் இருக்கும். இந்த ரெட்டினால்ஸ் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்னோட அடுத்தடுத்த லேயர் வெளியில் வர ஆரம்பிக்கும், எக்ஸ்ஃபோலியேட் ஆகும், அந்த க்ளோ நமக்கு நல்லா பார்க்க முடியும். அதனால ரொம்ப ரொம்ப நைட்டில் வந்து இது பேசிக்காக கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வேணும், ஒரு க்ளோ வேணும், ஸ்கார் எல்லாம் ஃபேட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ரெட்டினால் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நல்லது. ஸ்கின் கேர் ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது லிப்ஸும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. எந்த மாதிரியான கேர் மேம் யூஸ் பண்ணுவீங்க? பேசிக்காக வந்து நம்ம எப்படி சன்ஸ்க்ரீன் போடுறோமோ அதேமாரி லிப்ஸ்க்கு வந்து ஒரு லிப் பாம் போட்டுக்கிறது நல்லது. தண்ணி நிறைய குடிக்கலனாலே லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். டீஹைட்ரேஷனுக்கு லிப்ஸ் வந்து அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறது ஒரு சைன். லிப்ஸ் ட்ரையாக இருக்குனாலே நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம குடிக்கிற தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். லிப் பாம், பேசிக் லிப் பாம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது அதுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கிராக்ஸ் மாதிரி வெடிச்சு ரொம்ப அதனால் ப்ளீட் ஆகிறது அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஸ்கின்னை நம்ம ஃபேஸில் வந்து கிளென்சர் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு லிப் பாம் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பைரி டேட் எல்லாம் செக் பண்ணிக்கணும். எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரேஷஸ் மாதிரி, அதுலேருந்து திரும்பி பிளிஸ்டர் மாதிரி, அதுலேருந்து ஸ்கார் ஆகிறது இதெல்லாம் நிறைய ஆரம்பிக்கும். ஸோ அது கண்டிப்பாக என்ன பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதோட எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுலாம் ரொம்ப பேசிக்கான திங். லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி நிறைய குடிக்கலாம். அதுதான். இப்போ இந்த லிப் பிக்மெண்டேஷன் நிறைய இருக்கு நிறைய பேருக்கு, அதை எப்படி மேம் ட்ரீட் பண்றது? இப்போ லிப் பாம்லேயே வந்து SPF இருக்கிறது, சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கிற லிப் பாம்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் 30 to 50 அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். லிப்ஸ்க்கு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, அதுவுமே வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாகும். அதுக்காக தான். கோகோனட் ஆயில் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுது, மற்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஒரு சில ஸ்கின்னுக்கு செட் ஆகும். இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு பெருசாக அது பாதிப்பு உண்டாக்காது. ஆனால் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணிடும், அதனால குட்டி குட்டி பாயில்ஸ் வர ஆரம்பிக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஸ்காரை ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டடாக ஆக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி தான் ப்ராப்ளமே. ஒருத்தருக்கு ஒத்துக்கும் அண்டாகி நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ குளிச்சுட்டு வந்தோடனே 3 minutes மாய்ஸ்சரைஸ் பண்ணணும்னு சொன்னால மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் தேவையில்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோகோனட் ஆயில் நிறைய ஊற்றி பண்ணிடுவாங்க. இப்போ 2 ட்ராப் தான் ஊற்றி அந்த ட்ரைனஸ் போகிற அளவுக்கு நம்ம தடவுனா போதும். ஸோ அப்போது மொத்தமாகவே இப்போ ஒரு 2 கைக்கு தடவணும்னா 2 drops இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அப்படி பண்ணாமல் நிறைய ஊற்றி நிறைய அந்த குவான்டிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைக்கு குளிக்கிற ஷாம்பூலேருந்து கிளென்சர்லேருந்து ஆயிலேருந்து எல்லாத்துக்கும் அதுக்கான குவான்டிட்டி ரொம்ப முக்கியம்.
அவ்வளோ யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி கைக்கு மட்டும்னா 2 ட்ராப் யூஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் இல்லை. நிறைய ஊற்றி தேய்ச்சிட்டாங்கன்னா அந்த செல்ஸ் எல்லாம் ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அதுவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் உண்டாகும். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு இந்த ஹீட் பாயில்ஸ் வரும். இதுல இருந்து எப்படி தடுக்கிறது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ஹீட் பாயில்ஸ் வந்து ப்ரிக்லி ஹீட்னு சொல்றது நம்ம ஸ்வெட் கிளான்ஸ் அதை வந்து தடைப்படுறது இல்லை பிளாக் ஆகிறதுனால வர்றது தான் ஹீட்னால. ரொம்ப பேஸாக 2 வேளை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குளிச்சுட்டு இப்போ ப்ரிக்லி பவுடர்லாம் இருக்குது இல்லையா, ஹோமியோபதியிலே நிறைய ப்ரிக்லி ஹீட் பவுடர்ஸ்லாம் இருக்குது. அந்த பவுடர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலயமா அந்த ரேஷஸும் அந்த ரெட்னஸை அது ப்ரிவெண்ட் பண்ணும். அடுத்து இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி அது 24 ஹவர்ஸில் ரிசால்வ் ஆகணும். ஆகலை 48 ஹவர்ஸ் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுதுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அவங்க என்ன மாதிரி டைப் இருக்குது, சில பேருக்கு அது வெறும் டாட்டாக பரு மாதிரி அந்த ஒரு லைக் பாயில்ஸ் ஹீட் பாயில்ஸாக தான் இருக்கும். சில பேருக்கு உள்ள பிளட் பஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை டாக்டரை பார்த்து அந்த ரேஷஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது என்னன்னு பார்த்து மெடிசன் எடுத்து அதோட சரி பண்ணால் நல்லது. ஹோமியோபதியில் சன்னுக்கு ரொம்ப நிறைய ப்ரிக்லி ஹீட்டுக்கெலாம் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. பெலடோனா மாதிரி மெடிசன்ஸ்லாம் இருக்குது. சன் ஸ்ட்ரோக்கு, சன் பேர்ன்னால வர்றதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது. மைக்ரைன்னால, ஹெட்டேக்னால, அது சன்னில் போயிட்டு வர ஹெட்டேக்கு, அதுக்கு க்ளோனைன்னு ஒரு மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ மெடிசன்ஸ் எடுக்கிறதும் நல்லது. ஹோம் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது, இளநீ, மோர் அந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிலில் போகும்போது வெளியே இப்போ எல்லாருமே இந்த ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுறது, இது அவசியம் யூஸ் பண்ணிட்டு தான் போகணுமா இல்லை ஏதாச்சும் வழி கவர் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு ஃபுல் ஸ்லீவு, கேப்பு, காகிள்ஸு அந்த அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. அம்பர்லா இதெல்லாம் எடுத்துக்கிட்டா நல்லது. அதுக்கும் மேலே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் கையிலையும் எடுத்துகிட்டு ஒரு 2 hours ஆயிடுச்சுன்னா ரீஅப்ளை பண்ணணும். அதெல்லாம் தான் பேசிக்கா. இப்போ இந்த சீசன் நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். இந்த ஸ்வெட்டை தவிர்க்கிறதுக்கு எதுவும் ஃபுட்ஸ் எதுவும் இருக்கா? நிறைய ஸ்வெட் ஆகுறப்போ ஒரு பக்கம் ரொம்ப நல்லா ஸ்வெட் ஆச்சுன்னா நம்ம திரும்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல காட்டன் லூஸ் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறது நல்லது. அடுத்து ஸ்வெட் ஆகுறப்போ அதை லைக் உடனே போயிட்டு ஏசி போட்டு உடனே அந்த மாதிரி ஒரு ஃபேனில் உட்காந்து காம் டவுன் ஆகி அப்போது டீஹைட்ரேஷன் ஆகிருக்கு, வாட்டர் லாஸ் ஆகிருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். வாட்டர் எடுத்துக்கணும். இப்போது பிளெயின் வாட்டர் உங்களுக்கு குடிக்க கஷ்டமாக இருக்குன்னா மோர் மாதிரி எடுத்துக்கலாம். இன்ஃப்யூஸ்டு வாட்டர்ஸ் இருக்குது. ஒரு லைக் வாட்டரில் வந்து குக்கும்பர் கட் பண்ணி 4 மின்ட் லீவ்ஸு அதெல்லாம் போட்டு குடிக்கிற வாட்டர், இஞ்சி ஒரு ஸ்லைஸு அந்த மாதிரி ஜிஞ்சர்லாம் போட்டு எடுத்துக்கிற அந்த வாட்டர் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஸ்வீட் லைக் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அப்போது எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த ஸ்கின்க்கு இருக்கிற மாதிரி இந்த சிடிஎம் ரொட்டீன் மாதிரி ஹேருக்கு இருக்கா? இப்போ வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க சீரம் அதுக்கப்புறம் கண்டிஷனர் அவசியம். இப்போ இருக்கிற சமயத்தை நிறைய பேர் இந்த கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியறது இல்லை. இப்போ கண்டிஷனர்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும்ல, ஹேர் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு, சிக்கு எடுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேருக்கு தான் வந்து கண்டிஷனர் அவசியம். ரொம்ப வால்யூம்னஸாக இல்லாதவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலி ஷாம்புவே வந்து வால்யூம்னைசிங் ஷாம்பூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிஷனர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பேசிக் ஒரு சீரம் போதும். ஒரு மைல்டு கிளென்சரில் ஷாம்பூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரம்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்ட்ஸாக இருக்கும். டீடாங்கிளிங்க்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக சிக்கு இல்லாமல் ரொம்ப ஷைனியாக ஹேர் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு இந்த சீரமும் கண்டிஷனரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டிஷனர் டைப்ஸ் எதுவும் இருக்கா? இந்த ஹேர் டைப்ஸ் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணணும்? இல்லை அந்த மாதிரி எதுவும். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. டாக்டர் சௌமியா அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள நினச்சிங்கன்னா அமிர்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக், சக்தி நகர், போரூர், இந்த அட்ரஸை விசிட் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த நம்பர் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆன்லைன் மூலமா கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கான மெடிசன்ஸை கூட கொரியர் மூலமா அனுப்பி வைப்பாங்க. இது போன்ற வேறு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் பிரீத்தி.